எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பவர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு சம் என்னது, ரூட் 5 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் இருந்தால் எப்படி எழுதணும், பவர் 1/2ன்னு எழுதணும். ஓகே, அப்போ ரூட் 5க்கு என்னது 1/2. நெக்ஸ்ட் என்னது, செகண்ட் சப்டிவிஷன் 2√7. 2√7க்கு என்ன பண்ணணும், அந்த 2 வந்து இங்கே 2 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலைனாலும் ஒன்று தான். அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால் வேறு ஒன்றும் இல்லை, அதே தான் 7 பவர் 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன, √49. இங்கே க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூப் ரூட்டுனால 1/3 நம்ம போட்டுக்கிறோம். வந்து 49 வந்து 7 ஸ்கொயர்டுன்னு எடுத்துருக்கோம். இப்போ 7 ஸ்கொயர்டை வந்து 2/3ன்னு எழுதிக்கலாம். வெளியில் ஒரு 5 இருக்குல்ல, அதை கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 × 5 10, 10/3, 7 பவர் 10/3. Fourth subdivision என்ன, 1/(100) the whole power 7. 1/(க்கு 1/3 போட்டாச்சு. இங்கே 100 வந்து 10 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ 10 ஸ்கொயர் 1/3, அப்போ 2/3 வரும் நமக்கு. இப்போ 1/10 பவர் 2/3ன்னு இருக்குது. இந்த 10 பவர் 2/3 மேலே கொண்டு வரணும். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ 10 பவர் -2/3 the whole power, வெளியில் இருக்கிற 7 அப்படியே இருக்குது. இப்போ இந்த 7 மட்டும் உள்ளே கொண்டு போய் உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 10 பவர் 2 7s are -14/3. 10 பவர் -14/3. ஃபிஃப்த் சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஃபிஃப்த் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா 32 வந்து டிவிஷன் போடும்போது நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். 2 டேபிளில் போடும்போது 5 டைம்ஸ் வரும். 2 வந்து 5 டைம்ஸ் வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்ஸு, இந்த 32 இருக்கு இல்லைங்களா, அந்த 5ஐ இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 பவர் 1/5ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதலாமா. ஸோ Q2 is equal to 5√32. அதாவது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 32 என்னது உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இஸ் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 32. செகண்ட் சப்டிவிஷன் என்ன, 243. 243ஐ 3 டேபிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 3s are 24, 1 3s are 3. அப்போ 27 3s are 81. மறுபடியும் 3 டேபிள் போடும்போது 9 வரும், 3 வரும். இப்போ 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ இந்த 5 அந்த சைடு கொண்டு போகும்போது 243 பவர் 1/5. இதை வந்து ஃபிஃப்த் ரூட்டுன்னு எழுதலாம். அப்போ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 243 என்னது நமக்கு 3. ஸோ 3 இஸ் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 243. அதே மாதிரி 1000 இங்கே 1 2 3 4 5 0 இருக்குது. ஸோ 10 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ 5 அந்த சைடு கொண்டு போகும்போது 1/5ன்னு வரும். அதை ஃபிஃப்த் ரூட்டுன்னு எழுதிக்கலாம். அப்போ 10,000க்கு 10 இஸ் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 10,000. ஃபோர்த்து சப்டிவிஷனில் 1024ம் 3125ம் கொடுத்துருக்காங்க. 1024 4 டேபிளில் போடலாம். 4 டேபிளில் போட்டால் 2 4s are 8, 2 4s are 8, பேலன்ஸ் 2, 5 4s are 20, பேலன்ஸ் 2 4s are 24. அப்போ மறுபடியும் 4 டேபிள் போடும்போது 6 4s are 24, பேலன்ஸ் 1, 4 4s are, அடுத்து 4 போடும்போது 1 4s are 4, 6 4s are, நெக்ஸ்ட்டு 4 போடும்போது 4 4s are. அப்போ 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருது, 5 டைம்ஸ் வருது. அதே மாதிரி 3125 வந்து 5 டேபிள். 6 5s are 30, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. 5 டேபிள் போடும்போது என்ன வரும், 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 5 5s are, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 5 5s are 25. 5 5s. அப்போ 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 5 டைம்ஸ் 5 5 டைம்ஸ். அப்போ 4/5 the whole power 5. இந்த 5 அந்த சைடு கொண்டு போகும்போது 1/5 ஆயிரும். இதை வந்து க்யூப் ரூட் ஆஃப் 5ன்னு எழுதலாம். அப்போ 4 என்ன வந்திருக்கு இங்கே, 4/5 இஸ் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1224 டிவைடட் பை 3125. தேங்க்யூ.